Hello friends. Last week we discussed about the Israel-US-Iran war. As a follow-up to that discussion, we shall discuss about the form of the weapon that is being used by Iran, known as the cluster bomb. Cluster bomb அப்படின்னா என்ன? Why this cluster bomb is now becoming a very important point of discussion. Sometimes it is also said that using cluster bomb or cluster munitions is a kind of immoral act on the part of the countries that யூஸ் கிளஸ்டர் பாம் யூஸ் பண்றது வந்து ஒரு 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 அனெத்திக்கல், ஒரு இம்மாரல் ஸ்டாண்ட் ஆஃப் இட். அண்ட் கிளஸ்டர் பாம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்கு. இப்போ கிளஸ்டர் பாம்னா என்ன? பேசிக்கலி கிளஸ்டர் பாம்ங்கிறது என்னன்னா, ஒரு ஒரு மிசைல், அதாவது நம்ம யூஸ்வல் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ஒரு மிசைல் ஒன்று அடிப்பாங்க. அந்த மிசைல் வந்து ஒரு டார்கெட்டை போய் ரீச் பண்ணும். இப்போ நம்ம கைடட் மிசைல்ஸ், இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் ப்ரோக்ராம் சொல்லி 1984 லான்ச் பண்ணோம். அதுக்கு கீழே தான் அக்னி, பிருத்விலாம் அக்னி மிசைல்ஸ், பிருத்வி மிசைல்ஸ், நாக் மிசைல்ஸ், ஆகாஷ் மிசைல்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா, இந்த மிசைல்ஸ் என்ன பண்ணும், ஜென்ரலா ஒரு மிசைல் அடிக்கிறோம்னா அந்த மிசைல் வந்து ஒரு ரேண்டமா ஒரு டார்கெட்டை போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். வேறஸ் கைடட் மிசைல் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கைடட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்சைட் திஸ் இன்பில்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தட் இஸ் கைடட் பை தி சேட்டலைட். இப்போ ஸ்பெசிபிக் டார்கெட்டை ரீச் பண்ணி அந்த மிசைல் வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். அதான் கைடட் மிசைல் கான்செப்ட். அண்ட் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லும்போது என்னன்னா, the missile will ascend with the engine power and when it falls down, it falls under the influence of the gravity of the earth. அதுக்கு பேர் தான் வந்து பாலிஸ்டிக் மிசைல் சொல்லுவோம். இதுலேயே வந்து க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் வந்து ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால they go to the space. ஃபர்ஸ்ட் வந்து அது ஸ்பேஸுக்கு போயிடும், எர்த்தோட அட்மாஸ்பியரை தாண்டி ஸ்பேஸுக்கு போயிடும். then it will come back to the atmospheric area of the earth and then it will hit the target. அது வந்து நம்ம ரீஎன்ட்ரி மிசைல்ஸ், அது ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸ் ஆர் மிசைல்ஸ் வித் ரீஎன்ட்ரி டெக்னாலஜின்னு சொல்லுவோம். க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து சர்ஃபேஸ் அட்மாஸ்பரிக் பெல்ட்டுக்குள்ளேயே மூவ் ஆகும். இந்த கிளஸ்டர் மிசைல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கிளஸ்டர் வார்ஹெட் அல்லது கிளஸ்டர் அம்யூனிஷன் அப்படிங்கிறதுனா இட் இஸ் ஆல்சோ கேரிட் பை அ பாலிஸ்டிக் மிசைல். ஒரு பாலிஸ்டிக் மிசைல்ல தான் இதுவும் கேரி பண்ணிட்டு போகுது. பட் த வார்ஹெட் என்னவா இருக்கும்னா, ஒரு சிங்கிள் வார்ஹெட்டா இல்லாம வார்ஹெட் இன் விச் there is multiple shells அல்லது மல்டிபிள் வெப்பன்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அது இப்போ இந்த படத்துல காமிச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கிளஸ்டர் மினிஷன்ங்கிறது வந்து குட்டி குட்டி ஷெல்ஸா இருக்கலாம். அந்த ஷெல்ஸ் வந்து மிட் லேயர்ல, அதாவது அந்த பர்டிகுலர் மிசைலை வந்து டார்கெட் பண்றோம். அந்த மிசைல் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நோக்கி டார்கெட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். போகும்போது த கேஸ் ஆஃப் தி மிசைல், அந்த வார்ஹெட்டோட கேஸ் வந்து ஓப்பன் ஆகும், மிட் ஏர்ல ஓப்பன் ஆகும். மிட் ஏர்ல ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா அந்த வார் ஹெட்ல ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய சப் அம்யூனிஷன்ஸ் அல்லது சப் மினிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் பாம்ஸ், அது என்ன பண்ணும், குட்டி குட்டி பாம்லெட்ஸ் மாதிரி ஆகி, ஷெல்ஸ் மாதிரி ஆகி, தேல் ஸ்டார்ட் ஸ்கேட்டரிங். அந்த மாதிரி படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இது விழுகுது, அது அங்க மிட் ஏர்ல வெடிக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஒரு ஏரியாவை காம்ப்ரமைஸ் பண்ணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஏரியா டினையல்னு சொல்லுவாங்க. பெரிய ட்ரூப் ஃபார்மேஷன் ஒரு இடத்துல இருக்குது, ஒரு பெரிய மிலிட்டரி கேம்ப் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய ஏரியாவை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த சப் bombelets இல்லையா, submunitions will be able to go and reach out to that place. பட் இதுல என்னன்னா, அது அந்த மிசைல் மாத்திரம் தான் டார்கெட்டட் ஏரியா வரைக்கும் போகும். ஒன்ஸ் அந்த வார்ஹெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாம்லெட்ஸ், அதாவது சப்மினிஷன்ஸ் வந்து they will begin to scatter and fall down. நம்ம போய் எல்லா இடத்துலயும் விழும். இது பேர் தான் வந்து கிளஸ்டர் பாம் அல்லது கிளஸ்டர் மினிஷன் அப்படின்னு பேர். இது ஜென்ரலி இந்த இதை எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள், லார்ஜ் குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் இடத்துல இருக்கிறாங்க, இல்லாட்டா ஒரு பெரிய மிலிட்டரி பேஸ் அட்டாக் பண்ணணும், இல்லைன்னா ஒரு பெரிய ஏர்ஃபீல்டு அண்ட் ரன்வே சப்போர்ட்டிங் தி மிலிட்டரி பேஸ், அது ஒரு ஆர்மர்ட் வெஹிக்கிள், டேங்க்ஸ், ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி இதை வந்து மல்டிபிள், அது ஒரு கன் எடுத்து மல்டிபிள் ரவுண்ட்ஸ் நம்ம சுடுற மாதிரி ஒரு தான் கிளஸ்டர் பாம்ஸ். இப்போ வேற ஒன்றும் இல்லை, இப்போ தீபாவளிக்கு நம்ம வந்து 24 ஷாட்ஸ், 240 ஷாட்ஸ், 100 ஷாட்ஸ்ன்னு பார்ப்போம்ல. இப்போ அந்த 100 ஷாட்ஸ் வந்து நீங்கள் வானத்திலேருந்து வெடிக்க வச்சா எப்படி, அந்த மாதிரி. So many bomblets will fall and explode. இந்த கிளஸ்டர் பாம்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் ஹியூமன் கைண்ட், இதை வந்து பயன்படுத்துறது தவறு அப்படின்னு சொல்லி 2008 ஒரு கன்வென்ஷன் ஆன் கிளஸ்டர் மினிஷன்ஸ் ஒரு கன்வென்ஷன் ஒன்று போடுறாங்க. This convention bans the use, production, stockpiling and transfer of the cluster ammunitions to between countries. The major powers or major countries who have not signed this convention on cluster munitions யாருன்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிடையாது, இஸ்ரேல் கிடையாது, ரஷ்யா கிடையாது, சைனா கிடையாது, ஈரான் கிடையாது, இந்தியா கிடையாது. இதெல்லாம் நம்மளாமே, இந்தியா கூட
அந்த கிளஸ்டர் மினிஷன்ஸ் கன்வென்ஷன்ல சைன் பண்ணல. இப்போ இந்த கிளஸ்டர் மினிஷன்ஸ் என்ன பண்ணும், அதுக்கும் இப்போ ஜெனரல் பாலிஸ்டிக் மிசைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, மிசைலுங்கிறது வந்து ஒரு வெப்பன் கேரியிங் சிஸ்டம். ராக்கெட் தான், சிம்பிளா ஒரு ராக்கெட். இப்போ ஒரு ராக்கெட் அனுப்புறோம்னு வைங்களேன், அது மேல சேட்டலைட் வச்சு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அது ஸ்பேஸ்ல போய் சேட்டலைட்டை அதனுடைய ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணும் இல்லையா? இந்த மிசைலே ரீயூசபிள் ராக்கெட்ஸ் இப்பெல்லாம் செய்யறோம் நம்ம. அது தனி சப்ஜெக்ட், வீல் டிஸ்கஸ் லேட்டர். இந்த ராக்கெட் தான் என்னன்னா, அந்த ராக்கெட்ல சேட்டலைட்டை எடுத்துட்டு வாரேட வச்சுட்டீங்கன்னா அது மிசைல் ஆயிடும். போத் மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ் ஆர் ப்ரொஜெக்டைல்ஸ். பேலோடு, அதாவது என்ன பேலோடு அது கேரி பண்ணிட்டு போகுதுங்கிறத பொறுத்து அது சிவிலியன் யூஸா இல்லாட்டா மிலிட்டரி யூஸான்னு பார்ப்போம். அதனாலதான் ராக்கெட் டெக்னாலஜி எல்லாம் வந்து சொல்லணும், இட்ஸ் a dual use technology. It's used for both civilian purposes like launching satellites as well as delivering warheads. இப்போ இந்த கிளஸ்டர் மினிஷன்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு நார்மல் பாம் வைக்கிறதுக்கு பதிலா ஒரு கிளஸ்டர் பாம் பேலோட வைக்கிறோம். இந்த மிசைல் அந்த கிளஸ்டர் பாம் எடுத்துட்டு போய் ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த கிளஸ்டர் பாம் வந்து அது டிராப் பண்ணோடனே அந்த கிளஸ்டர் பாமோட கேன் ஓபன் ஆகும்போது சப்மினிஷன்ஸ் எல்லாம் வெளியே போய் வெடிக்க ஆரம்பிக்கும். ஏர்ல போயிட்டு அது வந்து இட் ஷெல்ஸ் மாதிரி போயிட்டு it will reach out its target, and once it reaches the target it will hit the target and blast. அப்ப அதனுடைய டேமேஜ் வந்து capability to cause damage is manifold. ஒரு நார்மல் மிசைலை விட இதோடைய டேமேஜ் இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். இப்போ இது என்ன சிக்கல் வருது, இது ஏன் வந்து பேன் பண்ணணும்? வாட் இஸ் த நீட் ஃபார் a convention to ban the cluster ammunitions? ஏன் பேன் பண்ண வேண்டிய சூழல் அப்படின்னு கேட்டா, இதுல ஒரு பெரிய சிக்கல் என்ன வருதுன்னா, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் லாவோஸ், கம்போடியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து இந்த கிளஸ்டர் பாம்ஸால பாதிக்கப்பட்ட கண்ட்ரிஸ். இந்த கிளஸ்டர் மினிஷன்ஸ்ல போகக்கூடிய இந்த சப் மினிஷன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ஷெல்ஸ் வந்து என்ன ஆகும்னா, எல்லா ஷெல்லுமே வெடிக்கணுன்ற அவசியம் இல்லை. சில நேரங்கள் என்ன ஆகும்னா, சம் ஆஃப் த ஷெல்ஸ் எக்ஸ்ப்ளோர் அண்ட் தே வில் ஃபால் இன்டு த கிரவுண்ட். வார் டைம்ல அது பெருசா தெரியாது, பட் வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். சப்போஸ் ஆன் அ ரேண்டம் டைம், ஆன் அ ஃபியூச்சர் டேட், ஆன் அ ரேண்டம் டைம் இஃப் இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் இட் வில் காஸ் டேமேஜஸ். அதே மாதிரி இதுல ஒருவேளை நியூக்ளியர் வெப்பன் மாதிரியான விஷயங்களை அது உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா, the cluster bomb will have potential to cause much more damage than a normal bomb. கேட்டா இப்ப இந்த இதுல கிடைக்குது பாத்தீங்களா, இது மாதிரி பழைய இது மாதிரி ஏதாவது ஒண்ணு எங்கேயாவது இடத்துல விழுந்து, ஒரு சினிமா கூட வந்துச்சு, இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு அப்படின்னு ஒரு சினிமா கூட வந்துச்சு. அந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் அந்த சினிமாவில் வந்து ஹீரோக்கு ஒரு குண்டு ஒன்று கிடைக்கும். அது இரண்டாம் உலக போர்ல யூஸ் பண்ண குண்டு வெடிக்காம. இப்போ அதெல்லாம் டேஞ்சரஸ். அது சப்போஸ் அதை வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டாங்க, யாராவது சிவிலியன் கையில மாட்டிருச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் இல்லையா? அதனாலதான் ஈராக்ல, லெபனான்ல, லாவோஸ்ல, வியட்நாம்ல எல்லாம் வந்து இந்த கிளஸ்டர் பாம்ஸ் யூஸ் பண்ணதுல இந்த டேமேஜ் வாஸ் டூ ஹைங்கிறதுனாலதான் வந்து ஆஸ்லோல வந்து ஒரு கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் த ப்ரொடக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் Convention against the production, use and stockpiling of the cluster munitions negotiate பண்ணி 2008 convention was signed, but these countries have not signed. நம்ம இந்தியா உள்பட சைன் பண்ணல. இதுதான் வந்து ஜெனரலி ஆஸ்லோ ப்ராசஸ் சொல்றாங்க. இந்த நெகோசியேஷன்ஸ் வந்து ஆஸ்லோ ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 2008ல இந்த கன்வென்ஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ். ஹவவர் சைன் பண்ணதுனால நமக்கு அந்த ஆப்ளிகேஷன்ஸ் இல்ல. இந்த கன்வென்ஷன் என்ன சொல்லுதுன்னா, எனி கண்ட்ரி தட் ஹேஸ் கிளஸ்டர் டு clear off, destroy all the cluster munitions in the stockpile within 8 years from August 2001, 2010. 2018ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அப்புறம் they should provide for clearing of the contaminated areas with unexploded cluster bomblets. எங்கேயாவது அவங்க பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த பாம்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு. அது போல எந்த கண்ட்ரி மேல அதை பயன்படுத்துறாங்களோ அந்த கண்ட்ரியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மெடிக்கல் கேர் கொடுக்கறது, ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கறது, சோசியல் அண்ட் எக்கனாமிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுலாம் அந்த கன்வென்ஷன்ல சிக்னேட்டரி கண்ட்ரிஸ்க்கான ஆப்ளிகேஷன். 110 கண்ட்ரிஸ் வந்து அதை சைன் பண்ணி ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் டு 10 to 12 countries, more than 10 countries have not. They have signed but not ratified. The major powers like India, Israel, Russia, China, Pakistanலாம் வந்து நம்ம சைன் பண்ண வேண்டாம். சரி, நம்ம ஏன் இதை சைன் பண்ணல? இந்தியா ஏன் அதை சைன் பண்ணல அப்படின்னா, நம்ம இந்தியா என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்தியா வந்து ஒரு அன்யூஷுவல். We share borders with 2 nuclear powers and we have border disputes with the 2 nuclear powers, Pakistan. இப்போ எங்களுக்கான சேஃப்டி கன்சர்ன்ஸ் எங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ எங்களால வந்து இந்த மாதிரியான ஒரு பிளாங்கெட் அண்டர்டேக்கிங்லாம் தர முடியாது அப்படின்னு இந்தியா சொல்லுது. இந்தியாலேயே அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்மினிஷன், நம்ம அந்த கிளஸ்டர் பாம்பிங்
டெலிவரி சிஸ்டம்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த சிஸ்டம் வந்து இந்த கிளஸ்டர் பாம்ஸ் வந்து டெலிவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் இந்தியா ஏன் டினை பண்ணுதுன்னா, இப்போ நம்ம இது போல ஒரு கன்வென்ஷனுக்குள்ள போய் நம்ம சிக்னேட்டரியா அதை ராட்டிஃபை பண்ணிட்டோம்னா, இந்தியா ஆல்ரெடி கண்ட்ரி தட் இஸ் அண்டர் சாங்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மிலிட்டரி. ஏன்னா மொத்தமா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் நியூக்ளியர் வெப்பன் ரிலேட்டடா காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி நம்ம சைன் பண்ணல. இது வந்து நியூக்ளியர் டெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ற ட்ரீட்டி. ஃபிசைல் மெட்டீரியல் கட் ஆஃப் ட்ரீட்டி. இது நியூக்ளியர் ஃபியூவல் மெட்டீரியல் நியூக்ளியர் ஃபியூவல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டாக் ஃபைலிங் அதை கண்ட்ரோல் பண்ற ட்ரீட்டி. அந்த ட்ரீட்டி இன்னும் டேக் ஆஃபே ஆகல. அப்புறம் மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம், டெலிவரி சிஸ்டம்ஸோட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய. ஸோ இந்த இதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஆல்ரெடி சாங்ஷன்டு கண்ட்ரி. ஸோ அதனால இப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு ஏற்கனவே டெக்னாலஜி எங்கள் கையில் இல்லை. வி ஆர் கோயிங் ஃபார் இண்டிஜினஸ் டெக்னாலஜி. ஸோ அதுக்குள்ள நாங்கள் வரமாட்டோம். அண்ட் அந்த டெக்னாலஜி சில டெக்னாலஜிக்கான இஃப் இந்தியா இஸ் டினைட் ஆஃப் சர்டன் டெக்னாலஜி, மிலிட்டரி டெக்னாலஜி, டிஃபென்ஸ் யூஸ் டெக்னாலஜி, தென் நம்மளுடைய லெஜிட்டிமேட் ரைட் ஆஃப் ப்ரொடியூசிங் அண்ட் யூசிங் மிலிட்டரி பேஸ்ட் வெப்பனரி சிஸ்டம்ஸ் டு டிஃபெண்ட் அவர் செல்ஸ் வில் பி அட்வர்ஸ்லி அஃபெக்டட் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இது மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பேன் பண்ணாதீங்க. Instead, you go for regulation of the use or regulation of the production under the international humanitarian law. அந்த மாதிரி பண்ணலாமே தவிர, so we will not be able to accept anything that is a total ban. நம்மளோட military doctrine, நம்மளோட defense doctrine என்ன சொல்லுதுன்னா, we have to be prepared for conventional conflicts, rapid armored warfare conflicts or high intensity and artillery engagements. எந்த மாதிரியான warfare இருந்தாலும் India should be prepared for that and India must be prepared for that. அப்படி நாங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும்னா இந்த மாதிரியான எந்த ஒரு கன்வென்ஷனோ ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டியோ விச் பேன்ஸ் எனிதிங் அதுக்குள்ள நாங்க வரமாட்டோங்கிறது இந்தியாவுடைய ஸ்டாண்ட். இப்போ மாரலி நம்ம கரெக்டா, மாரலி கிளஸ்டர் பாம்ஸ் யூஸ் பண்றது சரிதானா அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம எப்படி சொல்றது, ஃப்ரம் தி பீஸ் ஆங்கிள், நம்ம ஒரு நார்மல் பீஸ் ஆங்கிள் இருந்து யோசிச்சோம்னா திஸ் இஸ் நாட் ரைட். இட்ஸ் நாட் மாரலி ரைட் டு ஹேவ் ஒரு ரேண்டமா, அது இட் கேன் காஸ் லாங் டேர்ம் டேமேஜ் அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு வெப்பனை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது மாரலி ஸ்பீக்கிங் இட் இஸ் நாட் ரைட். ஹவவர் when it comes to war and self defense அப்படின்னு வரும்போது பழைய காலத்து செய்யும் வந்து எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு, உங்களுக்கு எல்லாமே ஃபேர் தான் அப்படின்ற மாதிரி ஆகுது. இப்போ ஈரான் வந்து ஏன் கிளஸ்டர் பாம்ஸ் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது ஈரானோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, ஈரானோட நியூ பிரசிடென்ட் என்ன சொல்றாரு, அவர் sovereignty has been compromised. When our sovereignty is compromised, then that nothing else we have to lose. So we will not accept anything less than that அப்படின்றாரு. காம்ப்ரமைஸ், எங்களோட sovereignty காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கு மேல நாங்க இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதனால நாங்க எங்களை டிஃபெண்ட் பண்ண தான் செய்வோம் அப்படின்றாரு. ஸோ த சேம் கேஸ் வில் அப்ளை டு இந்தியா ஆல்சோ. ஸோ நம்ம இதுல வந்து மாரல் கிரவுண்ட்ல பார்க்கணுமா இல்லைன்னா வந்து நம்மளோட டிஃபென்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கணுமா அப்படிங்கிறது ஒரு டிபேட்டபிள் இஷ்யூ தான். Maybe let us take it as a debate and we can tell your viewpoints in the comments as well. நீங்க என்ன நினைக்கிறீங்க? What do you think would be right? Should India sign and ratify the cluster convention on cluster ammunitions? இல்ல நம்மளோட ரைட் டு டிஃபெண்ட் இஸ் ஆல்வேஸ் தேர், ஸோ வி ஷுட் நாட் சைன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா மாரலி வந்து இந்தியா ஹஸ் ஆல்வேஸ் பீன் a land of morals and ethics, and so as a preacher of the moral to the international community, we should lead the world by example, and we should definitely go for signing the convention, and we have always established ourselves as a peace loving country. நம்ம வந்து we are the land of Buddhism, Jainism and Satyagraha. We won our freedom also, independence and freedom also through non-violence and Satyagraha. So நம்ம தான் லீட் பண்ணுமா, என்ன நினைக்கிறீங்க? Put it in your comments, and in case the debate continues, and if your comments, the debatable points are there, we shall also debate in the continue. Thank you very much and wish you all the best.